ஹலோ யோஸ், நம்ம பேச எப்படி இருக்கீங்க? புலி பதுங்கிறது எப்பயுமே பாயறதுக்கு தான் அப்படின்றது காலங்காலமாக தெரிஞ்ச விஷயம் தான். அப்படி ஒரு சம்பவம் தான் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக ரொம்ப சைலண்ட்டாக எந்த ஒரு விஷயத்துலையுமே கலந்துக்காமல் அந்த கரூர் துயர சம்பவத்திலேருந்து வெளிவர முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருந்த தளபதிக்கு மகாபலிபுரத்தில் அந்த மக்களை கொண்டு போய் பார்த்ததுக்கு அப்புறமா அதிரடி ஒவ்வொரு அடியும் சம்மட்டியில் அடிச்சிட்டு இருக்காப்புல எதிரில் உட்காந்துருக்க கட்சிகளுக்கு ஆடி போய் உட்காந்துருக்காங்க. என்ன பண்ணுன்னு தெரியாமல் ஏது பண்ணுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு கட்டமைப்பு வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக வலுப்படுத்திக்கிட்டு இருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தை. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் நான் கிட்டத்தட்ட 2-3 நாளாக பேசலை. ஏன்னா வேறு சிலங்களை பேசிகிட்டு இருந்தோம். ஏன்னா ஒட்டுமொத்தமாக பேசும்போது தான் அதோடைய வைப் பயங்கரமாக இருக்கும். அதனால தான் இன்றைக்கி அந்த விஷயத்தை பற்றி பேசுகிறேன். முக்கியமான ஒரு விஷயம், திமுக வந்து அனைத்து கட்சிகளுக்கு ஒரு கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. அதை நிராகரித்தது தமிழக வெற்றி கழகம். அது ஏன், எதனால, அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது நமக்கான வீடியோ, நம்மளுடைய வீடியோ. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஓட்டு போடுற உரிமையை பறிக்கக்கூடிய செயலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது. நடந்த வீடியோ என்னோட சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட்டு வரைக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் கமெண்ட்ஸை போட்டு போங்க. கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் அப்படி இப்படி இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஏன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றனால ஏகப்பட்ட பேர் வீட்டுகளை சுற்றிட்டு கிடக்குறாங்க. அதனால் அங்கிட்ட கிட்ட அவங்க சத்தம் போட்டு தான் இருப்பாங்க, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதோட இந்த மேட்ரு என்னென்னு கேட்டிங்கன்னா, 27ஆம் தேதி இந்த 27ஆம் தேதி மகாபலிபுரத்தில் பார்த்து முடித்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த அறிக்கைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெல் வீணாக போனதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அறிக்கை ஒன்று தளபதி விட்டார். அதுக்கப்புறமா நேற்று தமிழ்நாடு பிறந்த நாடு அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு அறிக்கை ஒன்று விட்டார். திமுக குழி தோண்டி புதைப்போம்னு. ப்ளஸ் வக்கீல்கள், வக்கீல்கள் குழுக்கு வந்து ஒரு மீட்டிங் வந்து நேற்று கண்டக்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் ஒரு தனிப்படை அப்படின்ற ஒரு படை வந்து மற்ற கட்சிகள்லாம் அமைச்சிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. பட் இந்த தமிழக வெற்றி கழகத்தில் அது முதல் தடவை செஞ்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் கொண்ட ஒரு குழு. ரிட்டையர்டு போலீஸ் அஃபீஷியல்ஸ் இருக்காங்கள்ல, ஹையர் ப்ரொஃபைலில் இருக்கவங்க, டிஜிபி, ஐஜி, அப்புறம் வந்து அடுத்த லெவலில் இருக்க கேட்டகரிஸ், இவங்கெல்லாம் வந்து ரிட்டையர்டு ஆகிருப்பாங்களே. இப்போ அவங்க எல்லாரையும் ஒரு குழுவாக அமைச்சு அவங்க வந்து இனிமே வந்து இந்த ஒவ்வொரு பிரச்சாரம் நடக்கக்கூடிய இடத்துக்கும் அந்த கூட்டத்தை எப்படி ஒருங்கிணைக்கிறது, இவங்க போடட்டும், நீங்கள் எஸ்ஓபி நீங்கள் போட்டு எப்போ கொடுப்பீங்கன்னு தெரியாது. நீ எஸ்ஓபி போட்டு கொடுத்தா தான் நான் வந்து பர்மிஷன் கொடுப்பேன், நீ ஒரு சைடு போடுவேன், நீ என்ன வேணால் கண்டாவனை பண்ணிக்கியா, நாங்கள் எங்கள் சைடில் இறங்கி என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ப்ரொசீஜரையும் வந்து தமிழக வெற்றி கழகம் தனக்குத்தானே அமைச்சிக்கிட்டு இனி பிரச்சார மேடைகளில் மீட்டிங்களில் விஜய் அவர்களுக்கும் மக்கள் அவர்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு இந்த 15 பேர் கொண்ட குழுமை வந்து அமைச்சிருக்காங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தொகுதிக்கும் 2 நபர்களை வந்து இந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோலோட ஹெட்டாக போட்டிருக்காங்க, ஒரு ஆண் ஒரு பெண். ஆனால் 2 பேர் கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு லூஸ் தரமாக கேட்காதீங்க. அவங்க 2 பேர் அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறவங்க, அவங்களுக்கு கீழே ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. இது வந்து கிட்டத்தட்ட 234 தொகுதினா கிட்டத்தட்ட 468 பேருக்கு வந்து இந்த பொசிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ தமிழக வெற்றி கழகத்தில். அப்புறம் இன்றைக்கி தான் ரொம்ப முக்கியமான சிறப்பான ஒரு சம்பவத்தை வந்து தளபதி விஜய் அவர்கள் செஞ்சுருக்காரு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, எஸ்ஐஆர் பற்றின ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்காரு. அதில் வந்து திமுக அனைத்து கட்சி கூட்டத்தையும் வந்து ஒருங்கிணைத்தது, அதில் வந்து கலந்து கொள்ள முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் தான் முதல்ல இந்த எஸ்ஐஆருக்கு எதிர்ப்பு தெரிவித்து முதல்ல அறிக்கையை விட்டோம், அதற்கான வாய்ஸையும் கொடுத்தோம். அப்போல்லாம் சும்மா பொத்திக்கிட்டு உட்காந்துருந்துட்டு இப்போ வந்து நீ என்னை கூப்பிட்றியா, இதே நீ அரசாங்கத்தோட சார்பாக நீ கூப்பிட்டுருந்த அப்படின்னா நாங்கள் வந்திருப்போம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டீலிமிட்டேஷனுக்கு இதே ஸ்டாலின் அவர்கள் ஒட்டுமொத்த கட்சியும் வந்து கூப்பிட்டு அதற்கான ஒரு மீட்டிங் வச்சார். அதில் வந்து புஷியானந்த் அவர்கள் கலந்துக்கிட்டார், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து அரசு சார்பாக வந்து விழிச்சாங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா திமுக சார்பாக வந்து விழிக்கிறாங்க. அப்போ நீ திமுக சார்பாக விழிச்சா நான் ஏன் வரணும்? இதை வச்சு நீ அரசியல் பண்ணி மக்கள்கிட்ட நீ பேரை வாங்கலாம் பார்க்குறியா? ஸோ இது வந்து நாங்கள் ஒத்துக்க முடியாது. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இதை கொண்டு வந்தது பிஜேபி அப்படின்னும் போது இப்போ இதுக்கு சப்போர்ட் பண்ணால் பிஜேபிக்கு விஜய் சப்போர்ட் பண்ணுறான்னு ஆயிரும். எதிர்க்கிறார் அப்படின்னாலும் இப்போ திமுக வந்து இப்போ இந்த மீட்டிங்க்கு போகல அப்படின்னா திமுக நல்ல விஷயத்துக்கு கூப்பிட்டு வரமாட்டாருன்னு கேட்பாங்க. பட் மேட்ரு என்னென்னா, இங்கே திமுக கூப்பிட்டா நான் ஏன் போகணும்? தீர்மானத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றலை. அப்படி நிறைவேற்றியிருந்தால் அது வந்து ஒரு அரசு சார்ந்த ஒரு கூட்டமாக ஆகும். அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றாமல் திடீர்னு இன்றைக்கி வந்து எஸ்ஆரை நாங்கள் எதிர்க்கிறோம், நீங்கள் எல்லாம் வாங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து எதிர்ப்போம் கூப்பிட்டா இது நீங்கள் யாருக்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு? நீங்கள் கள்ள ஓட்டு போட்டு 2026 எலெக்ஷனில் சீடு ஓட்டு வாங்குறதுக்கு நாங்கள் இழிச்ச வாயினா அப்படின்றது மாதிரி தான் இந்த இடத்துல தளபதி கூட்டு வச்சுருக்காரு.
சரி, எஸ்ஐஆர்னா என்ன? இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ரொம்ப 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 முக்கியமான நமக்கு தேவையான மெசேஜ். நம்மளுடைய ஓட்டு தான் நமக்கு இருக்கிற உரிமை. இந்த ஓட்டை பறிக்கிறது தான் இதோடைய வேலை அப்படின்றது இன்றைக்கி எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. ஏன்னா நம்மளுடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 தூண்கள்னு சொல்லக்கூடிய 4 தூண்கள் எந்த கட்சிக்கும் சப்போர்ட்டாக இருக்கக்கூடாது. ஒன்று நீதி, இன்னொன்று வந்து தேர்தல், இன்னொன்று வந்து காவல், இன்னொன்று வந்து மீடியா. இது வந்து யாருக்குமே சப்போர்ட்டாக இருக்கக்கூடாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. பட் அது அப்படி தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ சிபிஐக்கு போனோம்னா நீ உடனே பிஜேபிக்கு சப்போர்ட்டாக போறியான்னு வாங்க. இந்த மாதிரி எலெக்ஷன் கமிஷன்லையும் பார்த்தீங்கன்னா இப்போ பிஜேபிக்கு ஆதரவாக தான் வந்து செயல்படுறாங்க அப்படின்ற மாதிரி தான் குற்றச்சாட்டு ப்ளஸ் கேஸ் எல்லாம் போட்டிருக்காங்க இந்த எஸ்ஐஆரை எதிர்த்து. ஏன்னு கேட்டிங்கன்னா பீகாரில் லாஸ்ட்டாக இந்த எஸ்ஐஆர் திருத்தத்தின் மூலிமா கிட்டத்தட்ட 65 லட்சம் ஓட்டு, எனது 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கியிருக்காங்க. விஜய்சிகள் 6% ஓட்டு போட விடாமல் பண்ணனால தான் பிஜேபி வந்து ஜெயிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக அதை கண்டுபிடிச்சி ராகுல் காந்தி போன்றவர்கள்லாம் வந்து அதுக்கு பெரிய அறிக்கையெல்லாம் விட்டு அதுக்கப்புறம் இப்போ சுப்ரீம் கோர்ட்லாம் போய் கேஸ்லாம் போட்டிருக்காங்க. பட் எப்பவும் போல் தேர்தல் கமிஷன் அப்படிலாம் கிடையாது, நாங்கள் கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கோம், எங்களுக்கு வந்து இதில் வந்து எந்த தில்முள்ளும் பண்ணலை அப்படின்னு சொல்லி அவங்க சைட்லேருந்து போட்டுட்ருக்காங்க. இந்த கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே இப்போ இதை வந்து தமிழ்நாட்டிலையும் வந்து இதை செய்யணும் அப்படின்றத இவங்களுடைய பாயிண்டாக இருக்குது. பட் இதை எதிர்க்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத விஜய் அவர்கள் தன்னுடைய அறிக்கையில் தெளிவாக கொடுத்துருக்காரு. ப்ளஸ் அதை மீறி நீங்கள் செய்தால் ஒரு 6-7 பாயிண்ட்டையும் கொடுத்து இதெல்லாம் செய்யுங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. நம்ம எல்லாமே பார்த்துருப்போம், அப்பப்போ வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து கணக்கெடுப்புன்னு சொல்லிட்டு வருவாங்க. வீட்டில் எத்தனை பேருங்க இருக்கீங்க? சரி, அம்மா அப்பா ரேஷன் கார்டு வாங்கி பார்ப்பாங்க. அம்மா பேர் இருக்கும், அப்பா பேர் இருக்கும், பையன் பொண்ணுன்னு இருந்தால் அது ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. சப்போஸ் குடும்பம் குட்டினா இருந்தாங்கன்னா அது ஒரு தனி குடும்பம் ஆயிரும். இப்படி பார்த்துட்டு ஓகே இத்தனை பேர் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதில் வந்து அப்பா இறந்து போயிருக்கலாம், யாராவது ஒருத்தர் இறந்து போயிருக்கலாம். பட் ரேஷன் கார்டை பார்த்துட்டு இத்தனை பேர் அவங்க இருக்காங்கன்னு சொன்னோடனே அவங்களும் இதை அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இது வந்து ஜென்ரலாக நடக்கிறது. இதே தான் கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ராங்காக பண்ணக்கூடிய வேலையை வந்து இந்த தேர்தல் கமிஷன் செய்யுது. அதாவது இப்போ உதாரணத்துக்கு இப்போ எங்கள் வீட்டுக்கு போகிறாங்கன்னு வச்சுங்களேன், எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா இறந்தார். ஆனால் இப்போ ரேஷன் கார்டில் பார்த்தீங்கன்னா அவர் பேர் இருக்கும் அப்படின்னா, ஒருவேளை இந்த இறந்த டீட்டெயில் சொல்லலை அப்படின்னா அவங்க என்ன நினச்சிப்பாங்க, எங்கள் அப்பா அம்மா இப்போ நான் இருக்கேன்னா 3 பேர், எங்கள் 3 பேர், நான் எங்கே இருக்கேன், நான் இங்கே வெளிநாட்டில் இருக்கேன். ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஆனால் இப்போ ஓட்டு போட முடியும் அப்படின்னா யார் போட முடியும்? எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் அம்மா மட்டும் தான் போட முடியும். ஆனால் அந்த இடத்துல எத்தனை ஓட்டு இருக்குது? ஆல்ரெடி அவங்க கணக்கு பிரகாரம் 3 ஓட்டு இருக்குது. புரியுதுங்களா இல்லையா? இப்போ இதை அந்த ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஃபார்மில் நம்ம வந்து கிளியராக ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். அப்பா இறந்துட்டாருன்னா அவர் இல்லை, அவர் பேர் நீக்கணும். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா இருக்காங்க, பையன் இருக்காருன்னா இருக்கார், ஆனால் அவர் பையன் நீக்க வேண்டாம், நம்ம போய் போட்டும் போடலாம், இங்கே இருக்கலாம், அது நம்மளோட விஷயம், அது 2வது விஷயம்னு வச்சுக்கோங்க. அதனால் இந்த முக்கியமாக இறந்தவர்கள், அப்புறமா வந்து அந்த ஊரை விட்டு வேறு ஊருக்கு குடிபெயர்ந்தவர்கள், புரியுதுங்களா இல்லையா? ஸோ இந்த மாதிரி வாக்காளர் வந்து அந்த குடும்பத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பெயரை நீக்கி புதுசாக அவங்களுக்கான ஒரு அடையாள விஷயத்தை வந்து ரெடி பண்ணுறது தான் இந்த. நான் இது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக புரியணுன்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப டீப்பாக போனால் நீங்களே கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. அதனால தான் என்ன உங்களுக்கு புரிகிற மோடில் இந்த மாதிரி வீட்டுக்கு வந்தால் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இது வந்து ஒவ்வொரு வாட்டியும் எலெக்ஷன் நடக்கும்போது நடக்குமான்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இது கடைசியாக நடந்தது பார்த்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி 2002 to 2004 வந்து இது நடந்துச்சு, சிறப்பு தீவிர திருத்தம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்போ தான் இது நடக்குது. இதை நடக்கிறதுக்கு வந்து எல்லாருக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் இது எப்படி வெளிப்படையாக நடக்கும் அப்படின்றதான் கேள்வி. ஏன்னா தளபதி அவர்கள் முக்கியமான ஒரு கொஸ்டின் இங்கே வைக்கிறாரு. தமிழ்நாட்டில் மொத்தம் 6 லட்சம் கோடி வாக்காளர்கள். எத்தனை? 6 லட்சம் கோடின்ற 6,50,00,000 வாக்காளர்கள். அப்போ நீங்கள் ஒரு மாதத்துக்குள்ளே இது எப்படி நீங்கள் சாத்தியப்படுத்துவீங்க அப்படின்றதான் கேள்வி. விச் மீன்ஸ் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி நவம்பர் 2, இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு 9 வரைக்கும் இந்த ஒரு மாதத்துக்குள்ளே புதுசாக யாரையும் இதில் ஏற்ற மாட்டாங்க. பழைய லிஸ்ட்டை எடுத்து டேட்டாவை எடுத்து அதில் யாரெல்லாம் இல்லைன்றதை பார்த்து ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இந்த திட்டத்துடைய ஒரு செயல். ஸோ இதை எதிர்க்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க யாரை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விளிம்பு நிலை மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களையும் மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய மக்களையும் தான் இவங்க வந்து டார்கெட் பண்ணி அந்த வாக்காளர் லிஸ்ட்லேருந்து எடுத்துருக்கிறாங்க. உதாரணத்துக்கு இந்த விளிம்பு நிலை மக்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, அவங்க வந்து ஒரு வேலைக்காக புலம்பெயர்வாங்க. இங்கேருந்து வேறு இடத்துக்கு போகிறது, அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது, இல்லைன்னா ஒரே அட்ரஸில் இருக்க மாட்டாங்க. சில பேர் வந்து அட்ரஸ் ரேஷன் கார்டு கிழிஞ்சு போச்சுன்னா அதை புதுப்பிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஆதார் கார்டு போட்டிருக்க மாட்டாங்க. போட்டாலும் அது மிஸ் ஆகி போச்சுன்னா அதை பற்றி திரும்பி கவலைப்பட மாட்டாங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து அவங்க வந்து பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அவங்க அன்னைக்கு வேலை பார்க்கணும், சம்பாதிக்கணும், வாழ்கிறோமா, அதுதான் வாழ்க்கைன்னு ஓட்டிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி கேட்டகரிக்குள்ளே இருக்க ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள வந்து ரிமூவ் பண்ணிடுறது.
இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ் எப்படி நடக்க போகுது அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அதில் நம்மளுடைய பங்கு என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்னையிலேருந்து எஸ்ஐஆர் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது தமிழ்நாட்டில், ஓகேங்களா? ஆனால் வீடு வீடாக வர்றது இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ இது ப்ராசஸ் ஒன்று. இருந்தாலும் நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து தான் வந்து மக்களை சந்திக்க, அதாவது வீடு வீடாக சேர்ந்து இந்த வாக்கு சேகரிப்பு, இந்த டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுற ப்ராசஸ் வந்து நடக்கும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுங்க. வீடு வீடாக போய் சேர்க்கறது தான் ஸ்டெப் 2, ப்ராசஸ் 2. அது யாரை வந்து இந்த அரசாங்கம் வந்து பயன்படுத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பூத் லெவல் ஏஜென்ட்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த அரசு ஊழியர்கள், இல்லை இந்த பூத் லெவலுக்குனே வந்து நியமிக்கப்படக்கூடிய சில அதிகாரிகள்லாம் இருப்பாங்க. இந்த மாதிரி நபர்கள் தான் வந்து இன்றைக்கி இப்போ இந்த ட்ரைனிங்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. எப்படி போய் நீங்கள் கலெக்ட் பண்ணுறது, எந்த ஃபார்மில் வந்து என்ன டீட்டெயில்ஸ் வாங்கணும், அதை வாங்கிட்டு வந்து எப்படி கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ ட்ரைனிங்கில் போய்கிட்டு இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா நவம்பர் 4ஆம் தேதியிலேருந்து நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க. சார் எத்தனை பேர் இருக்கீங்க, டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு வந்துடுவாங்க. ஸ்டெப் 3 பட்டியல் வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் புதுசாக யாரையும் இப்போ இந்த ஒரு மாதத்தில் சேர்க்க முடியாது. இதுக்கு முன்னாடி இருந்தவங்கள சேர்த்துருக்கவங்கள இப்போ அவங்க உசுரோட இல்லை, அவங்களுடைய நிலைத்தன்மை இல்லை அப்படின்னா அதை வந்து இப்போ இமீடியட்டாக ரிமூவ் பண்ண முடியாது. இவங்க போய் அந்த டேட்டாவெல்லாம் கிளியர் பண்ணும்போது அதை ரிமூவ் பண்ண முடியும். இது வந்து ஸ்டெப் 3. ஸோ இது வந்து டோட்டல் இந்த 3 ப்ராசஸ் தான் இதோட மேஜர் ப்ராசஸ். ஸ்டெப் 4 நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஃபார்ம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வருவாங்க. ஃபார்ம் 4 அப்படின்றது தான் அதுக்கு வந்து பேர் வச்சுருக்காங்க. அந்த ஃபார்ம் 4 கொண்டு வந்தால் என்ன பண்ணணும்னா, கண்டிப்பாக அதை ஃபில் பண்ணணும். புரியுதுங்களா? நிராகரிக்கக்கூடாது. அதில் வந்து வீட்டில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்களோ, பெயர், முகவரி, நம்மளுடைய வந்து பழைய வாக்காளர் ஐடி இருந்துச்சுன்னா, அதை ஓட்டர் ஐடி இருந்துச்சுன்னா அந்த டீட்டெயிலு, அந்த ஓட்டர் ஐடி கரெக்டாக அதில் ஃபில் பண்ணியிருந்தாங்கன்னா அது சரியாக இருக்கான்னு பார்க்குறது, நம்மளுடைய ஒவ்வொரு அரசாங்க டாக்குமெண்ட்டோடைய ஏதாவது டீட்டெயில்ஸ் அந்த ஃபார்மில் இருந்துச்சுன்னா அது சரியாக இருக்கா, அது சரியாக இல்லையா அப்படின்றத பார்த்து அது அந்த இடத்துலையே அவங்களுக்கு வந்து இன்டிமேட் பண்ணி நீங்கள் அவங்கள்ட்ட இந்த ஃபார்மை திருப்பி கொடுக்கணும். அதே நேரத்தில் இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு எங்கள் அப்பா பேர் இருக்குது அப்படின்னா, எங்கள் அப்பா இப்போ இறந்துட்டார். அப்போ நான் என்ன பண்ணணும்னா, இந்த எங்கள் அப்பா வந்து ஆல்ரெடி இறந்துட்டார், ஸோ இந்த நேமை நீங்கள் நீக்கிறீங்க, இனிமேல் இவர் வந்து ஓட்டு போட முடியாது அப்படின்ற டீட்டெயிலையும் நம்ம வந்து அங்கே சொல்லணும். ஸோ இது போக நான் என்ன சொல்கிறேன், உங்கள் எல்லாருக்கும் அட்வைஸ் என்ன சொல்கிறேன்னா, அந்த ஃபார்ம் 4 நீங்கள் ஃபில்அப் பண்ணி கொடுக்குறீங்கள, அதை வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப 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 முக்கியம். ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க. முன்னாடி அதெல்லாம் நம்ம செய்ய முடியாது. பட் இன்றைக்கி எல்லார்ட்டையும் ஃபோன் இருக்கனால அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணுறதோட ஃபோட்டோ எடுத்து கையில் வச்சுக்கிட்டு அப்புறம் அந்த ஃபார்மை ரிட்டர்ன் கொடுத்துருங்க. ஏன்னா நம்ம ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தாலும் இவங்க போய் டீட்டெயிலை ஒழுங்காக ஃபில்அப் பண்ணுறாங்களா இல்லை நமக்கு தெரியாதுல்ல. அது எப்போ கண்டுபிடிக்கலன்னா, டிசம்பர் 9ஆம் தேதி ஆன்லைனில் அதை வந்து அவங்க டிராஃப்டை வெளியிடும் போது நம்ம அதை கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஃபார்மில் நம்ம இந்த டீட்டெயில் ஃபில்அப் பண்ணியிருக்கோம், ஆனால் இவன் ஏன் தப்பாக பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், திருப்பியும் அந்த ஆன்லைன் சைட்லேயே போயிட்டு திருப்பி நம்ம வந்து ரிக்வஸ்ட் பண்ணணும். நீங்கள் கேட்கலாம், சரி பிரதர் இப்போ இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, இப்போ வீட்டுக்கு வர்றாங்க, ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறோம், கொடுக்குறோம், நம்ம இதெல்லாம் ஓகே, பட் இருந்தாலும் இதில் எப்படி நம்ம வந்து கள்ள ஓட்டு போடுறதுக்கு அவங்க இதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் தான் ஒரு சிக்கல் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து அவங்க வீட்டில் வரும்போது எப்பயுமே இருப்போம்னு எப்படி சொல்ல முடியும்? இன்றைக்கி எல்லா குடும்பத்துலேயுமே 2 நபர்களும் வேலை தேடி போகிற ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. இவங்க வந்தால் ஒரு 10 மணி 11 மணி தான் வருவாங்க. எல்லா வீட்லையும் யார் இருப்பாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு வேளை ஊருக்கு போயிருக்கலாம், ஒரு வேளை எங்கிட்டாவது நம்ம வெளில போயிருக்கலாம், உள்ள ஒருத்தர் ஆஃபீஸ் போயிருப்பார், ஒருத்தங்க கடைக்கு போயிருப்பாங்க. அவங்க அந்த நேரம் பார்த்து வரும்போது வீட்டில் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு இதை பண்ணிடுவாங்க. மழை காரணத்தினால பல ஊர்களில் பல வீடுகளுக்கு போக முடியாமல் இருக்கும். அந்த போக முடியாமல் இருக்கிற இடத்துல இவங்களே என்ன பண்ணுவாங்க, டேட்டாவை எடுத்து இதில் இல்லை, இந்த ஆட்கள் இல்லை, அந்த ஆட்கள் இல்லைன்னு சொல்லி அவங்களே ஃபில்அப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் உள்ள ஆட்களை தான் இவங்க என்ன பண்ணுறதுன்னா கள்ள ஓட்டாக மாற்றுறது. ஸோ கள்ள ஓட்டாக மாற்றுறது அப்படின்னும் போது, இப்போ எங்கள் அப்பா இறந்துட்டான்னு நான் சொன்னேன்னு வச்சுங்களேன். எங்கள் அப்பா இறந்துட்டார், பட் அவருடைய ஓட்டர் ஐடி அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, இந்த ஓட்டர் ஐடிக்கு நம்பர் ஒன்று இருக்கும்ல. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஓட்டர் ஐடி மாதிரி ஒரு போலி ஐடி, இவர் வந்து நம்ம நீக்க சொல்லலை, அவர் பேர் எடுக்க சொல்லலை அப்படின்னா அதே குடும்பத்தில் அவர் பேர் இருக்கும். ஆனால் என்ன பண்ணுவாங்க, வேற ஒருத்தர் போய் அவர் பேரில் ஓட்ட போடுவாங்க. இதை வந்து சரிபார்த்து அனுப்புறதுக்கான ஆட்களை நம்ம இருக்கோம். நம்ம எல்லாம் எதுக்கு வேலை பார்க்குறோம், எப்படி வேலை பார்க்குறோம் நமக்கு தெரியும். அதனால் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஆளுங்க, அவங்க கட்சிக்காரங்க இருப்பாங்க, அவங்க யாருக்கு தெரியும் இவன் கள்ள ஓட்டா நல்ல ஓட்டான்னு பார்த்து அனுப்பி விட்ருவான். பேர் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அனுப்பி விட்ருவாங்க. நீ ஓட்டர் ஐடியே கையில் வச்சுருந்தாலும் வைக்கலனாலும் பூத் அந்த புக்கில் பேர் இல்லைன்னா ஒன்று ஓட்டு போட விட மாட்டாங்க. இப்படி நடைமுறை சிக்கல்னு பல விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, கம்ப்ளீட்டாக இவங்க டீட்டெயிலாக எடுத்து அப்போ இவங்களுக்கு ஒரு தொகுப்பு வந்துடும். இத்தனை லட்சம் மக்கள் வந்து மேபி புலம்பெயர்ந்து போயிருக்கலாம், இல்லை அவங்களுக்கு வந்து ஓட்டு போடுறதுக்கு அதை ஓட்டர் ஐடி இல்லாமல் இருக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் இவங்க சான்ஸாக எடுத்து அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கள்ள ஓட்டாக போட்டு அவங்களுடைய அட்வான்டேஜை ஏற்றுப்பாங்க. ஒன்று
கள்ள ஓட்டு போட்டால் பிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறதுனா, இப்போ இந்த மாதிரி பேர் லிஸ்ட்டில் இல்லை இந்த மாதிரி வீடுகளுக்கு போகும்போது இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, இவங்க இல்லை அப்படின்னு சொல்லி நீக்கிடுவாங்க. உதாரணத்துக்கு நான் வந்து எங்கள் வீட்டில் போகும்போது நான் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என் பேர் என்ன பண்ணிடுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக நீக்கிடுவாங்க. உங்கள் பையன் இருக்கான்னு கேட்டால் வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்க மாதிரி பண்ணுவேன், வெளிநாட்டில் இருக்கான், சரி வரமாட்டான் போடு, இவங்க அப்பா போடு முடிஞ்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, ஏன் ஓட்டு நான் ஓட்டு போடணுன்னு வந்தால் கூட என்னால் ஓட்டு போட முடியாது. புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரி வேலையும் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை தான் வந்து மெயினாக பார்க்குறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஓட்டர்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறது, இன்ஆக்டிவாக இருக்கிற ஓட்டர்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஆட்களை போட்டு கள்ள ஓட்டு போடுறது. ஸோ இந்த மாதிரி தில்லாலங்கடி வேலையெல்லாம் இதில் நடக்கக்கூடும் அப்படின்ற யூகத்தில் தான் இதை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றிகளும் மிக வன்மையாக கண்டிக்கிறது. நான் என்ன சொன்னேன்னா, நமக்கு வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா ஃபார்மை ஃபில்அப் பண்ணுங்கள். வீட்டுக்கு வரல, இந்த மாதத்துக்குள்ளே யாருமே அந்த மாதிரி வீட்டுக்கு வரல அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக அதற்கான ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் இருக்காங்களா, அவங்கள்ட்ட போய் நீங்கள் பார்க்கலாம். ஏன் இங்கே வரல, எங்கள் வீட்டுக்கு ஏன் வரல, இந்த ஏன்னா எப்படி இருந்தாலும் தெரிஞ்சிடும். ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு வந்தாங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க, ஏமா இன்றைக்கி வந்துட்டு போனாங்க, நீ இருந்தியான்னு கேட்பாங்க, இல்லைன்றவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி அடுத்த வாட்டி வருவாங்கன்னு நினைப்பாங்க, நான் வரமாட்டாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம பார்த்து கிளியர் பண்ணி, இது வீட்டுக்கு வராதவங்க இல்லை வீட்டில் வந்தவங்கள மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அதை ஆன்லைனில் நம்ம பண்ண முடியும் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுங்க. ஸோ நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, நம்மளுடைய டீட்டெயில்ஸை கரெக்டாக ஃபில்அப் பண்ணி அதை பாதுகாக்க வேண்டியது. அதை நம்ம தான் பார்க்கணும், நம்ம தான் செய்யணும். இவங்க செய்ய மாட்டாங்க, நம்ம செஞ்சால் மட்டும்தான் நம்மளுடைய ஓட்டு நமக்கானதுன்றது புரிஞ்சுக்குங்க. ஸோ அதனால தான் எஸ்ஐஆரை வந்து தளபதி அவர்கள் மிக கடுமையாக எதிர்க்கிறான்றது புரிஞ்சுக்குங்க. எஸ்ஐஆர் எதிர்த்தாலும் இந்த எஸ்ஐஆர் ஒழுங்காக செயல்படுறதுக்கு எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்னா அது நம்மளால் முடியும். ஏன்னா நம்மக்கிட்ட அந்த சக்தி இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அவங்க அதுலேயும் ஃப்ராடத்தனம் பண்ணாலும் நம்ம பசங்க எடுத்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் வச்சு செஞ்சுருவாங்கன்னு தெரியும். அதனால நம்ம தான் இதை கண்ணும் கருத்துமாக பார்த்து இதை சரியாக கொண்டுட்டு போகணும் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நடந்த வீடியோ லவ் யூ, டேக் கேர், பை.